தமிழக செய்தி தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளில் எப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த நெறியாளர்களை நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க தவறு செய்யும் போது நம்ம அதை சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி அவங்க சரியாக செயல்படும் போது அதை பாராட்ட வேண்டியதும் நம்மளுடைய கடமை. என்னங்க, தமிழக மீடியாவில் ஒரு நெறியாளர் சரியா செயல்பட்டு இருக்காரா, நேர்மையா செயல்பட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அது நடந்திருக்கு. அந்த விவாத நிகழ்ச்சியோடைய ஒரு கிளிப்பிங் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு யூடியூப்ல அந்த கிளிப்பிங்கோடைய ஒரு 10 நிமிட வீடியோவை நான் முழுசாக பார்த்தம்போது தான் எனக்கும் தெரிஞ்சது, சரி கரெக்டான கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. இப்போ நம்ம எதிர்பார்க்கிறதும் அதுதான். தமிழக மீடியாவை நம்ம விமர்சிக்கிறதுக்கான காரணம், அவங்க திமுகவை கேள்வி கேட்கல, பாஜகவை மட்டும் கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நீங்க மீடியாவா இருக்கும்போது நீங்க எல்லாரையும் சமமா மதிச்சு கேள்வி கேளுங்க. பாஜகவை எப்படி கேள்வி கேட்கிறீங்களோ, அதிமுகவை எப்படி கேள்வி கேட்கிறீங்களோ, அதே மாதிரி திமுகவையும் கேள்வி கேளுங்கள். திமுகவுடைய கேள்வியை மக்கள் கிட்ட திணிக்காதீங்க, திமுகவுடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட திணிக்காதீங்க. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அவங்கள பாஜகவை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை, திமுகவையும் கேள்வி கேளுங்கள்னு தான் சொல்றோம். அதைத்தான் இந்த நெறியாளர் பண்ணியிருக்காரு. மரிய ரீகன் சாமிக்கண்ணு அப்படிங்கிற இந்த நெறியாளர் நான் இப்பதான் முதல் தடவையா பார்க்கிறேன். மேபி ஏற்கனவே பார்த்திருக்கலாம், அவருடைய பெயர் எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் அந்த கேள்வி நேரம், அந்த விவாத நிகழ்ச்சியை நீங்க அடிக்கடி பார்த்திருக்க முடியும்.